Hi viewers, welcome to Kuttys Easy English. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ் கத்துக்கும்போது சில பேசிக் டர்ம்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்பவே அவசியமா இருக்கு. ஏன்னா நம்ம எல்லா டாபிக்ஸ்லயும் இந்த டர்ம்ஸ் பத்தி ரொம்ப அடிக்கடி நம்ம பேச போறோம். சோ அந்த டர்ம்ஸ் என்னன்னா அதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதை இன்னைக்கு இந்த கிளாஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சில பேசிக் டேர்ம்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம இன்றைக்கி இந்த கிளாஸ் மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். ஏன்னா சப்ஜெக்ட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சென்டென்ஸ் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதில் எதை நம்ம மையமாக வச்சு பேசுகிறோமோ அதை தான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சப்ஜெக்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பேசக்கூடிய வாக்கியத்தில் நம்ம யார் எது அப்படின்ற கேள்விக்கு நம்மளுக்கு ஆன்சர் கொடுக்கக்கூடிய வேர்ட்ஸை நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லலாம். அண்ட் இந்த சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்மளுக்கு ஒரு வாக்கியத்தோட ஃபஸ்ட்டில் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு நவுனாக இருக்கலாம், இல்லைன்னா ப்ரொனோனாக இருக்கலாம். நவுன் ப்ரொனோன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு ஜான் இஸ் அ கிளார்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஜான் ஒரு எழுத்தர் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை பார்த்திங்கன்னா யார் எழுத்தர் அப்படின்ற கேள்விக்கு எனக்கு ஜான் அப்படிங்கிறது விடை வருது இல்லையா. அப்போ ஜான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, ஜான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த வாக்கியத்தோட ஃபஸ்ட்லேயே அமைஞ்சிருக்கு. அதனால் இது சப்ஜெக்ட். அண்ட் இஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு வேர்பாக அமையுது. அடுத்து பார்த்திங்கன்னா யூ ஆர் லேட். யூ ஆர் லேட் அப்படிங்கிறது என்ன, நீ லேட்டாக வந்திருக்க, தாமதமாக வந்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் லேட்டாக வந்திருக்கா அப்படின்னா அது நீ அப்படிங்கிறது நம்மளுக்கு விடையாக வருது இல்லையா. ஸோ நீ அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே சப்ஜெக்டாக அமையுது. அதுவும் இது வாக்கியத்தோட முதல்லையே அமையுது. அண்ட் ஆர் அப்படிங்கிறது நம்மளுக்கு வேர்பாக அமையுது. ஷீ இஸ் ஃப்ரம் லண்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் லண்டனை சேர்ந்தவள், இல்லைனா லண்டன்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஷீ அப்படிங்கிறது சப்ஜெக்டாக அமையுது. அண்ட் இஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வேர்பாக அமையுது. ஸோ இனி அடுத்ததில் பார்த்திங்கன்னா நவுன்னா என்ன, ப்ரொனோன்னா என்ன, வேர்ப்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நவுன் அண்ட் ப்ரொனோன் நம்ம பார்த்தோம் இல்லையா. சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ஒரு நவுனாவோ இல்லைனா ப்ரொனோனாவோ தான் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ நவுன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஒரு நேம் வச்சு நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம நவுன் அப்படின்னு சொல்லலாம். இந்த நவுன் பார்த்திங்கன்னா ஒரு நபராக இருக்கலாம். ஏன்னா நபர்களுக்கு நம்மளுக்கு பேர் இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் ஒரு விலங்குகள் அனிமல்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஒரு இடத்தோட பேராக இருக்கலாம், இல்லைனா ஒரு பொருளோட பேராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நபர் இல்லைனா இடம், பொருள், இல்லைனா பார்த்திங்கன்னா ஒரு எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம ஒரு நேம் வச்சு நம்ம கூப்பிட்றோம் அப்படின்னா அதை நம்ம நவுன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நவுனுக்கு பதிலாக ப்ரொனோன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவுனுக்கு பதிலாக நம்ம ஒரு வேர்டை வச்சு நம்மளால் சப்ஸ்டியூட் பண்ண முடியும் அப்படின்னா அதை ப்ரொனோன் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஜாக் வாஸ் பிளேயிங் கிரிக்கெட் அண்ட் ஹி பிளேட் வெல் தென் அதர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஜாக் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு பேரை குறிக்கிறதுனால இது பெயர்ச்சொல். ஸோ நவுனுன்னு சொல்கிறோம். அடுத்தது அதாவது ஜாக் விளையாடிட்டு இருந்தான், அவன் மற்றவங்கள விட நல்லா விளையாண்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு டைம் நம்ம பேசும்போது ஜாக் அப்படின்ற நேம் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது அவனை சார்ந்த விஷயத்த நம்ம கண்டினியூஸாக பேசும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், அவன் பேரை மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, அதுக்கு பதிலாக நம்ம அவன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். அது ஒரு பையன் அப்படிங்கிறதுனால நம்ம அவன் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். இதே நம்ம பொண்ணை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஷீ யூஸ் பண்ணலாம். அண்ட் பார்த்திங்கன்னா நிறைய பேரை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்ம தெம் தே அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு ஆப்ஜெக்டை பற்றி யூஸ் பண்ணுறோம், ஒரு பொருளை பற்றி பேசுகிறோம், இல்லைனா ஒரு இடத்த பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஈட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஜாக் அப்படிங்கிறது நம்மளுக்கு நவுன். ஏன்னா நம்ம பேரை சொல்லி நம்ம குறிப்பிடுறோம், அதனால் நவுன். அதுக்கப்புறம் அவனை பற்றி நம்ம பேசும்போது அடுத்த வாக்கியத்தில் பேரை யூஸ் பண்ணாமல் நம்ம ஹீ அப்படிங்கிற ஒரு வேர்டை சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். அதனால் இதை நம்ம ப்ரொனோன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா டெல்லி இஸ் அ குட் பிளேஸ், இட் ஹேஸ் மெனி பிளேசஸ் டு விசிட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டெல்லி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டெல்லி ஒரு நல்ல பிளேஸ், அது அங்கே
நிறைய சுற்றி பார்க்குறதுக்கு இடங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு டைம் நான் டெல்லியை பற்றி பேசும்போது டெல்லி அப்படிங்கிற ஒரு பேரோடு குறிப்பிடுறேன். அதுக்கப்புறம் அந்த டெல்லியை பற்றியே நான் திரும்ப பேசும்போது நம்ம என்ன பண்ணுறோம், டெல்லின்னு நம்ம திரும்ப திரும்ப அந்த பேரை நம்ம பயன்படுத்துறது இல்லை. நம்ம அதுக்கு பதிலாக அங்கே அப்படின்னு சொல்கிறோம். அங்கே இல்லைன்னா இங்கே வந்து நிறைய பிளேசஸ் இருக்குது, விசிட் பண்ணுறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? டெல்லி இஸ் அ குட் பிளேஸ். அதில் டெல்லி அப்படிங்கிறது நம்மளுக்கு நவுனாக அமையுது. இட் ஹாஸ் ஸோ மெனி பிளேசஸ் டு விசிட் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு ப்ரொனவுனாக அமையுது. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல டெல்லி அப்படிங்கிறது நவுனாக அமையுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெல்லிங்கிற வேர்டுக்கு எடுத்துகிட்டு நம்ம வந்து இட் அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ப்ரொனவுனாக அமையுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நவுன் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரியான நவுன்ஸ் இருக்குது, என்னென்ன வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இதை வந்து நம்ம ஃபஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம். நம்ம வந்து பேசிக்காக ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அதுக்கு என்னென்ன மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோன்றதை நம்ம ஃபஸ்ட்டு லெசன்லேயே பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் யூஸ் பண்ண எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரொனவுனாக அமையும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பர்சனில் வந்து நம்ம சிங்குலருக்கு என்ன யூஸ் பண்ணலாம், ஐ, ப்ளூரலுக்கு வந்து வி அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். செகண்ட் பர்சனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிங்குலர், ப்ளூரல் ரெண்டுக்குமே வந்து யூ அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறோம். தேர்ட் பர்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஹீ, ஷி, இட். அண்ட் வந்து ப்ளூரலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தே அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டாக மாறும்போது அதை எப்படி ஆப்ஜெக்டாக மாறும் அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் கிளாஸஸில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ என்ன வேர்ட்ஸ் நம்ம ப்ரொனவுனாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சப்ஜெக்டை வந்து நம்ம ஆப்ஜெக்டாக பயன்படுத்தும் போது ஃபஸ்ட் பர்சன் சிங்குலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மீ அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ப்ளூரலுக்கு வந்து அஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். செகண்ட் பர்சனில் வந்து பார்த்திங்கன்னா சிங்குலர், ப்ளூரல் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா யூ அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். தேர்ட் பர்சனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்குலருக்கு ஹிம், ஹர், இட் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். ப்ளூரலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெம் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேர்ப் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். வேர்ப் அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அந்த சப்ஜெக்ட் வந்து என்ன ஆக்டிவிட்டி பண்ணுது, என்ன ஆக்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு சொல் தான் வந்து பார்த்திங்கன்னா வேர்ப். தமிழில் வந்து வேர்பை வினைச்சொல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்மளுக்கு உணர்த்தக்கூடியது தான் வந்து வேர்ப். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா ஷீ இஸ் அன் அட்வொகேட் அப்படின்னு சொல்கிறோம். அவள் ஒரு வக்கீல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அவங்க என்னவா இருக்காங்க அப்படின்ற கேள்விக்கு நம்மளுக்கு வக்கீலாக இருக்காங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? இருக்காங்க அப்படிங்கிறதுனால இங்கே வந்து இஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேர்பாக அமையுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன் ஆர் பிளேயிங், குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து சப்ஜெக்ட் என்ன, சில்ட்ரன் அப்படிங்கிறது நம்மளுக்கு சப்ஜெக்டாக அமையும். ஆர் பிளேயிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு வேர்பாக அமையும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர் பிளேயிங் 2 வேர்ட்ஸ் சேர்ந்து வருது இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு 2 வேர்ட்ஸ் சேர்ந்து வந்தது அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து ஒரு வேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேர்பு வந்து மெயின் வேர்பாக அமையும். இன்னொரு வேர்பு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்பிங் வேர்ப் இல்லைன்னா ஆக்சிலரி வேர்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா ஷீ இஸ் அன் அட்வொகேட். அதில் இஸ் அப்படிங்கிறது ஒரே ஒரு வேர்பு தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அது வந்து நம்மளுக்கு மெயின் வேர்பாக அமையுது. செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன் ஆர் பிளேயிங் அப்படிங்கிறதுல ஆர் பிளேயிங் அப்படிங்கிறதுல ஆர் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆக்சிலரி வேர்ப் இல்லைன்னா ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். பிளேயிங் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு மெயின் வேர்ப். அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா விளையாடிட்டுருக்காங்க. விளையாடுறது தான் இங்கே மெயினாக அமையுது. ஸோ இது வந்து மெயின் வேர்ப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷல் வி கோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகலாமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஓகேங்களா? ஸோ போகலாமா அப்படின்னு கேட்குறது வந்து நம்ம கோ அப்படிங்கிறது நம்மளுக்கு மெயின் வேர்பாக அமையுது. ஷல் அப்படிங்கிறது நம்மளுக்கு மாடல் ஆக்சிலரி வேர்பாக அமையுது. வி அப்படிங்கிறது நம்மளுக்கு சப்ஜெக்டாக அமையும். நம்ம வந்து அந்த ஆக்சிலரி வேர்ப்னா என்ன, மாடல் ஆக்சிலரி வேர்ப்னா என்ன அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் கிளாஸஸில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேர்புக்கு என்னென்ன மாதிரியான ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு வேர்பை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலுமே அந்த வேர்புக்கு 3 ஃபார்ம்ஸ் இருக்கும். என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பேஸ் ஃபார்ம், இல்லைனா நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் பயன்படுத்தக்கூடிய ஃபார்ம், நிகழ்காலத்தில் பயன்படுத்தக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 3 ஃபார்ம்ஸ் வந்து இருக்கும். இதை இன்னும் ஷார்ட்டாக நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா V1, V2, V3
அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பேஸ் ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம நிகழ்காலத்தில் பயன்படுத்துவோம். V2 V3 அப்படிங்கிற ஃபார்ம்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இறந்த காலம் பாஸ்ட் டென்ஸில் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா லைக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் வேர்ப். அது வந்து நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் பயன்படுத்துகிற வேர்ப். ஓகேங்களா? ஸோ இதனோட 3 ஃபார்ம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா லைக், லைக்டு. அப்போ நம்ம பாஸ்ட் டென்ஸில் லைக்டு அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தணும். இந்த வேர்டை வந்து இந்த வேர்பை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த வேர்போட எண்டிங்கில் நம்ம வந்து வெறும் டி மட்டும் அடிஷ்னலாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அப்படி நம்ம டிஓ இல்லைன்னா ஐஇடி இல்லைன்னா இடி இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ் வேர்பு உருவாகுது அப்படின்னா அதை வந்து நம்ம ரெகுலர் வேர்ப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா சி, சா, சீன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபார்மே வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா? அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னா நம்ம இர்ரெகுலர் வேர்ப்ஸ் இல்லைன்னா ஸ்ட்ராங் வேர்ப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கட். இந்த மாதிரி சில இர்ரெகுலர் வேர்ப்ஸ் வந்து 3 ஃபார்மே ஒரே மாதிரியும் அமையும். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து பேசிக் டேர்ம்ஸ் வந்து சப்ஜெக்ட்னா என்ன, நவுன்னா என்ன, ப்ரொனவுன்னா என்ன, அண்ட் வேர்ப்ஸில் என்னென்ன மாதிரியான ஃபார்ம்ஸ் இருக்குது, என்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த கிளாஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து அப்கமிங் கிளாஸஸில் வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த நவுன், ப்ரொனவுன் இதை பற்றி நீங்கள் வந்து இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நவுனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ப்ரொனவுனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குங்கிறது டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.